10th Social Studies, Social Science, lesson number 23, Challenges to Indian Democracy. ஸோ நம்ம இந்தியன் டெமோக்ரஸியில் பார்த்தோன்னா போன 22 வருஷமாக 25 வருஷமாக பார்த்திங்கனாக்கா நிறைய எலெக்ஷன்ஸை பார்த்துருக்கோம், நிறைய கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்துருக்கோம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அதாகட்டும் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு இருக்குது. நம்ம என்ன தோணுதோ அது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு உரிமை நமக்கு இருக்குது. அப்புறம் நம்மளோட ரிலீஜன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட எக்கனாமிக்கில் சொசைட்டியில் மாறுறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லா விஷயத்தையும் எல்லா சொசைட்டியில் இருக்க எல்லா தரப்பான மக்களையும் சரிசமமாக நடத்துறது நம்மளோட நாட்டோட ஒரு ஃபோக்கஸாக இருக்குது. அதுதான் பார்த்திங்கனாக்கா டெமோக்ரஸினா என்னென்னாக்கா கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். அதாவது மக்கள் நினைக்கிற கவர்மெண்ட் இருக்கணும், அதையாட்டம் பார்த்திங்கன்னா மக்களுக்காக கவர்மெண்ட் இருக்கணும், அப்புறம் கவர்மெண்ட்டு மக்களை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 23.1 அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு டெமோக்ரஸிங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். இது நம்மளோட இந்தியன் டெமோக்ரஸியில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த டெமோக்ரஸி யூஸ் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே கீழே ஒரு பிக்சர் பார்க்கலாம். நீங்கள் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு யோசிக்கிறாங்க. டெமோக்ரஸி இன் சொசைட்டி, ஆர்டிஐனா என்ன, டெமோக்ரஸி இன் ஹியூமன் பிஹேவியர் என்ன, இந்தியன் கவர்மெண்ட்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன, இதெல்லாம் சேர்ந்து டெமோக்ரஸி அது என்னன்னு பார்ப்போம். ஸோ மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ ஆரம்பத்தில் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் இருந்தார், அப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, டெமோக்ரஸி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். இதுக்கு டெமோக்ரஸிக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இது முதல்ல ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்த ஒரு வார்த்தை. டெமோக்ரஸிங்கிறது க்ரீக் வேர்ட் டெமோக்ராட்டியா அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் எடுத்துருக்கு. அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் த பீப்புள், மக்களால் ஆளப்படுற ஒரு ஆட்சி அப்படின்னு அர்த்தம். இதில் 2 வார்த்தை இருக்குது. டெமோஸ்னாக்கா பீப்புள், மக்கள். கிரத்தோஸ் அப்படின்னாக்கா பவர். ஸோ மக்களோட பவர்னு தான் அர்த்தம் இருக்குது. ஸோ இந்த டெமோக்ரஸி பவர் பார்த்திங்கனாக்கா மக்களோட பவராக இருக்கணும் அப்படின்ட்டு அது ஆரம்பித்தாது. இந்த மீனிங் கவர்மெண்ட்டு இந்த க்ரீக் சிட்டியில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏத்தன்ஸு இதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்க டெமோக்ரஸி கவர்மெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா சுப்ரீம் பவர்ஸு, அதாவது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீயாக எலெக்ஷன் நடக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த டெமோக்ரஸி டெஃபினேஷனை நீங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா, கவர்மெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நபரால் தான் எலெக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸான தான் நடத்தப்படுது. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கனாக்கா இந்த டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் மட்டும்தான் டிஃபைன் பண்ணுதா அப்படின்னா அது அப்படி கிடையாது. இது சொசைட்டியில், அதாவது சோஷியல் ரிலேஷன்ஷிப்பையும் அப்புறம் டெய்லி லைஃப் நடக்கிற விஷயத்தையும் இந்த டெமோக்ரஸி குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸியில் சொல்லியிருக்க விஷயம். அப்புறம் இங்கே விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டெமோக்ரஸி ரிஃப்ளெக்டட் இன் திஸ் டெஃபினேஷன்ஸ் பொலிட்டிக்கல், சோஷியல் ஆர் செல்ஃப் அப்படின்னா, இந்த டெஃபினிஷனில் எந்த இடத்துல பொலிட்டிக்கலோ இல்லாட்டி சொசைட்டியோ இல்லாட்டி செல்ஃப் தன்னை பற்றியோ இந்த டெஃபினிஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். அங்கே பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் ஒரு லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது, டெமோக்ரஸி உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது, ஸ்டேட்டு என்ன மாதிரியான ஸ்டேட் இருக்கிறது, அப்புறம் பேட்டர்ன், சோஷியல் சிஸ்டமோட பேட்டர்னு, அப்புறம் எக்கனாமிக் ஆர்டரோட டிசைனு, அப்புறம் லைஃப் கல்ச்சர், எப்படி மக்கள் வாழ்கிறாங்க, இது எல்லாமே கலந்தது தான் டெமோக்ரஸி. அதனால் இந்தியா ஒரு டெமோக்ரஸியான நாடு. நம்ம இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூஷன், இந்த ப்ராசஸ், இந்த டெமோக்ரஸிக்கு இந்த இன்ஸ்டியூஷன் இந்தியன் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனு இந்த டெமோக்ரஸி
தன்னோட ஒரு வேல்யூ, அதாவது ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பேச்சு உரிமை இருக்குது, எல்லாத்துக்கும் கரெக்டான நியாயம் கிடைக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த டெமோக்ரஸி மூலமாக தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. 23.1.2 எசென்ஷியல் கண்டிஷன்ஸ் ஃபார் டெமோக்ரஸி. இப்போ இந்த டெமோக்ரஸிக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று பொலிட்டிக்கல் கண்டிஷன், இன்னொரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன். இது நாம் பொலிட்டிக்கல் கண்டிஷன் டெமோக்ரஸியும் சோஷியல் டெமோக்ரஸியும் நாம் ஃபுல்ஃபில் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷன். இந்த பொலிட்டிக்கல் கண்டிஷனில் அதில் ஒரு சிஸ்டம் இருக்குது. இதில் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, சட்டம் இருக்குது, லா இருக்குது, சுப்ரீம் பவர், அதாவது மக்களோட சுப்ரீம் பவர்ஸ் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸு, மனித உரிமைகள் இருக்குது. அவங்க ஹியூமன் ரைட்ஸ், நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பேசிக் ரைட்ஸு, அப்புறம் ஈக்குவாலிட்டி, சுதந்திரம், நம்ம எக்ஸ்ப்ரெஷன், நம்பிக்கை, அப்புறம் நம்மளோட மூமெண்ட்டு, கம்யூனிகேஷனு, இது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த கான்ஸ்டியூஷனாக சட்டம். இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். இது நிறைய லெவலில் கவர்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனில் எல்லா சிட்டிசனுக்கும் எலெக்ஷனில் மட்டும் கிடையாது, ரெகுலரான ஒரு இன்டர்வலில் மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கு இந்த டெமோக்ரஸி. இங்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னென்னா எந்த ஒரு லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டம், அதுக்கு அவங்க மக்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க நியாயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பார்த்திங்கனாக்கா இந்த அசோசியேஷன் ஆகட்டும், இல்லை நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆகட்டும், அவங்க அவங்களோட விஷயத்தை டிமாண்ட் ஆகட்டும், அவங்களுக்கு ஏதாவது யார் மேலேயாவது ஏதாவது குறைகள் இருந்தால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இந்த டெமோக்ரஸி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மக்களுக்காக ஒரு செய்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் உங்களுக்கு சில பேர் பார்த்திங்கனாக்கா ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. அவங்ககிட்டருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக நாம் இந்த டெமோக்ரஸியில் மக்களுக்காக எல்லாமே சமம் அப்படின்ட்டு சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமன்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த லெசனையும் நம்ம அதை தான் பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். என்னென்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் டெமோக்ரஸியில் டெமோக்ரஸி சிஸ்டம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சோஷியல் டெவலப்மெண்ட்டு, அதாவது சமுதாயத்தில் இருக்கிற வேல்யூஸு, சேஃப்டி, இப்போ நம்ம எங்கே வேணாலும் தைரியமாக போகிறோம் வரோம், ஏன்னா ஒரு நம்பிக்கை, நம்மளோட சொசைட்டி மேலே ஒரு நம்பிக்கை. அதோட சோஷியல் வெல்ஃபேர்னால் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கிற விஷயங்கள். ஸோ சிட்டிசன் பார்த்திங்கனாக்கா கம்பல்சரி எஜுகேஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நம்ம நாடு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சோஷியல் டெவலப்மெண்ட்டும் மக்கள் இதையே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 23.2 சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. ஸோ இந்தியன் டெமோக்ரஸிக்கு என்னென்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சதில் இருந்தே நம்ம இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளை பாராட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம எத்தனையோ சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் அடாப்ட் ஆகிருக்கோம். அதே மாதிரி நாம் எலெக்ஷன் பார்த்திங்கனாக்கா பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆகட்டும், பிரசிடென்ட் எலெக்ஷன் ஆகட்டும், எந்த எலெக்ஷனும் உலகத்துலேயே நாம் தான் பெரிய டெமோக்ராட்டிக்கான நாடு. இந்த மாதிரி எலெக்ஷன் ஸ்மூத்தாக நடத்துறதுக்கு நாம் ஒருத்தங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையும் இருக்குது நம்ம நாட்டுக்கு. அதே இடம் நாம்
நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் நிறைய டைம் பார்த்தோம்னாக்கா எலெக்ஷன் நடத்தியிருக்கோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லைக் பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிலிட்ரியோட ஆக்குபேஷனில் இருக்குது, அதாவது கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் நம்ம நாடு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நாடாக இருந்தும், இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தும், ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் நாடாக இருக்குது, டிசிப்ளினாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நாட்டை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே இந்த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் 3 ஆர்கன் இருக்குது, 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பார்லிமெண்ட்டில் இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் அவங்க வந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்கனாக்கா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த கொஸ்டின் ஹவர்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுனாக்கா. அதேட்டம் ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, ஆர்டிஐ அப்படின்ட்டு இருக்குது. ஆர்டிஐ ஆக்ட் 2005 இருக்குது. அதேட்டம் ரைட் டு எஜுகேஷன் 2009 ஆக்ட் இருக்குது. அப்புறம் மற்ற மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் நடக்கிற நிறைய ஆக்ட் எல்லாமே இருக்குது. அதையும் கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக செய்கிறாங்க. இப்போ இங்கே மாஸ் மீடியா பார்த்திங்கனாக்கா, அதாவது பிரிண்ட் ஆகட்டும், எலக்ட்ரானிக் ஆகட்டும், இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாங்க மக்களோட ஒப்பீனியனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, சொல்கிறதுக்காக. இங்கே ஒரு சோஷியல் சேஞ்ச் வந்திருக்கு இந்த சொசைட்டியில். இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த நம்ம நாடு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி. இதில் வந்து நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்குது, நிறைய மொழிகள் இருக்குது, கல்ச்சர் இருக்குது, மதங்கள் இருக்குது. இண்டிபெண்ட் அப்போது நம்ம வந்து அண்டர் டெவலப் எக்கனாமியாக இருந்தோம். அங்கே நிறைய ரிலீஜன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு, மத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, ஏழ்மை, பாவர்ட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, படிக்காதவங்க நிறைய பேர் இருந்தாங்க, வேலையில் இல்லாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆகும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்க இந்தியா வந்து நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய சேலஞ்சஸை இந்தியா ஃபேஸ் பண்ணிச்சு. சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சிது ஒவ்வொன்றா, இந்த 5 இயர் பிளானுங்கிற ஒரு விஷயத்தில். அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு கரெக்டாக ஸ்மூத்தாக நம்ம டெமோக்ரஸி ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வந்து நம்ம பிளான் பண்ணோம். அதான் கீழே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக. 23.2.1 லிட்ரஸி. லிட்ரஸின்னா என்னென்னா படிப்பறிவு. மக்களிடையே பார்த்திங்கனாக்கா இந்த லிட்ரஸி, இந்த இண்டிபெண்டன்ஸ் டைம் வந்து நிறைய பேர் படிக்காமல் இருந்தாங்க. இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அப்போது இந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம நாடு நிறையா வேலை பண்ணியிருக்கு. முக்கியமாக பார்த்திங்கனாக்கா நம்மளோட தன்மானம் காப்பாற்றுறதுக்காக இந்தியா வந்து எப்படியோ சுதந்திரம் வாங்கிடுச்சு. ஆனால் 1951 நம்ம எவ்வளோ மக்கள் படிச்சிருந்தாங்கனாக்கா பர்சன்டேஜ் 18.33% தான் படிச்சிருந்தாங்க. இதில் ஃபீமேல்ஸ் பார்த்திங்கனாக்கா வெறும் 8.9% தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. இந்த மக்களோட பவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய லெவலில் லிட்ரஸியில் இம்ப்ரூவ் ஆச்சு. நல்ல மெச்சூரிட்டியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்புறம் ரைட் டு ஓட்டு கொண்டு வந்தாங்க, ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பொலிட்டிக்கல் பவர் வந்து பீஸ்ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சிச்சு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்திங்கனாக்கா இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 1970s கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பாப்புலரான ஆளாக இருந்தாங்க. 1977 ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ வந்து இந்தியாவோட மக்கள் வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க 1975 1977 வரைக்கும் எமர்ஜென்சின்னு ஒரு விஷயத்தை இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சினா பிரசிடென்ட் ரூலு. யாருமே எந்த கட்சியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி
ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் சரி ரூல் பண்ண முடியாது, பிரசிடென்ட் ரூல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 1.5 வருஷம் கொண்டு வந்தாங்க. அதனால் மக்களுக்கு அது பிடிக்கல. அதுதான் பிரச்சனை. அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஜனதா பார்ட்டி வந்து உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா லிட்ரஸி, படிப்பறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதேட்டம் அவேர்னஸ், ஓட்டு போடணும் அப்படிங்கிற அவேர்னஸும் வளர ஆரம்பிச்சிச்சு நம்மளோட நாட்டில். அப்புறம் படிப்பு மூலமாக நிறைய சிட்டிசன்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இஷ்யூஸு, ப்ராப்ளம்ஸு, டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பித்தாங்க, போராட ஆரம்பித்தாங்க. அதாவது சமமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே டெவலப் ஆச்சு. அப்புறமா 2011 சென்சஸில் அந்த லிட்ரஸியோட சென்சஸ் இருக்கும்போது 74.4% வந்து படிச்சிருந்தாங்க. இதில் ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா 64.46% படிச்சிருந்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 1/4 ஆஃப் த கண்ட்ரி பாப்புலேஷன் வந்து இன்னும் படிக்காமையே இருக்காங்க, அதுவும் விமென்ஸ் மத்தியில் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பேசிக் எஜுகேஷனு, இந்த லிட்ரஸி விஷயங்கள், ரைட் டு எஜுகேஷன் எல்லாமே கொடுக்கணுங்கிற மாதிரி, சில்ட்ரன்ஸ்க்கெலாம் கொடுக்கணும் மாதிரி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு 23.2.2 பாவர்ட்டினாக்கா வறுமை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு மனுஷன் பசியோடவும் இருக்கக்கூடாது, அதேட்டம் பசியோடு இருக்க மனுஷனுக்கு ஓட்டு போடுற மனுஷன் பசியோடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் தான் இதுக்கு சொல்லுது. அதனால் இந்த பாவர்ட்டி வந்து ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாக நம்ம நாட்டில் பார்க்கப்படுது. இதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ்னாக்கா ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் காசு போய் சேருது. பணக்காரன் ரிச்சர் பிகம் ரிச்சர்ஸ், போர் பிகம் போர், இந்த மாதிரி இது நடக்கிறதுனால இந்த பிரச்சனையே வருது. சரி, இது வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்தே இந்த மாதிரி தான் அவங்க பழக்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இது இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்க பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பிபிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. The poverty line means an income level below which human being cannot provide for their basic necessity of food, much less for clothes and shelter. ஸோ பாவர்ட்டி லைன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண மக்கள், ஒரு நபர் தன்னோட டெய்லி தேவைக்கே சாப்பாடுக்கும், தங்கிறதுக்கும் இடமும், போட்டுக்கிற துணியும் வாங்கிறதுக்கு காசு இல்லாதவங்க தான் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை டெஃபினிஷனை 1960s கவர்மெண்ட் வந்து சொன்னிச்சு. இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரி சாப்பிட்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, நியூட்ரிஷன் விஷயம் எல்லாமே கவர்மெண்ட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு, யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவன் நல்லா இருந்தாலும் அவன் வேலை செய்வான், அவன் வேலை செஞ்சு தான் வருமானம் வரும். அவனுக்கு வருமானம் வந்துச்சுன்னா நாட்டுக்கு வருமானம் வரும், நாட்டுக்கு வருமானம் வந்துச்சுனாக்கா நாடு முன்னேறும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்தியன் கண்டிஷன் பிரகாரம் ரூரல் ஏரியா, கிராமத்து ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 2400 கலோரி, அதேயாட்டம் சிட்டி ஏரியாவில் பார்த்திங்கன்னா 2100 கலோரி வந்து தேவைப்பட்டு இருந்துச்சு இந்த பாவர்ட்டி லைன் கீழே இருக்கவங்களுக்கு. 1990s இந்த நான் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த கிளாத்து, எம்ப்ளாய்மெண்ட்டு, ஷெல்ட்ரு, எஜுகேஷனு, இது எல்லாமே பாவர்ட்டிக்குள்ளே டெஃபினிஷனுக்குள்ளே போட்டிருந்தாங்க. கீழே கொடுத்துருக்க பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பக்கம் பில்டிங்காக இருக்குது, ஒரு பக்கம் குடிசையாக இருக்குது, இல்லை சேரியாக இருக்குது. இது எல்லா ஊர்லேயும் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம நாட்டில். ஸோ இதுதான் இந்த டிஃப்ரென்ஸு. பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழையாகவே இருக்கான். ஸோ இதுதான் பிரச்சனையாகவே இருக்குது பாவர்ட்டியில். ஸோ பாவர்ட்டி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த உரிமைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, HDI. இது வந்து மக்புல் உக் அப்புறம் அமர்த்தியான் சென் இவங்க வந்து ஆரம்பித்த ஒரு விஷயம்.
இவங்க என்ன பாவர்ட்டி இதில் பார்த்தாங்கனாக்கா இது சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. பாக்ஸில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பாருவோம். Based on current criteria, Planning Commission estimated the poverty ratio of 28.3% in rural areas and 25.7% in urban areas and 27.5% in the country as a whole in 2004-2005. India marked rank 134 out of 182 countries of the world by Human Development Report 2009 of United Nations Development Program UNDP. So இந்த பிளானிங் கமிஷன் இருக்குது, அவங்க 2004-2005 கிட்டத்தட்ட இது 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா ரூரல் சைடில் 28.3% பாவர்ட்டியில் இருக்காங்க. அதேட்டும் அர்பன் ஏரியா சிட்டியில் பார்த்தீங்கன்னா 25.7% இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் 27.5% பாவர்ட்டி லைனில் இருக்காங்கன்ட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு சொல்லியிருந்தாங்க ரிப்போர்ட். இதில் 182 கண்ட்ரிஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 134th கண்ட்ரியாக நம்மளால் ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதோட ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2009 பிரகாரம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாவர்ட்டிங்கிற ஒரு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தினால கனெக்ட் ஆகுது. 1-2 கிடையாது, நிறைய விஷயம் இருக்குது. ஒருத்தவங்க ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்குது. இதில் நிறைய மக்கள் பார்த்திங்கனாக்கா கிராமத்து ஏரியாவில் ஒரு கரெக்டான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம். அதே இடம் சிட்டி ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன் இருக்குது, ஆனால் சம்பளம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓட்டிகிட்ருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். படித்தவங்களாம் தான் இருக்காங்க, டாக்டர்ஸே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதோட பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இருக்குது பாப்புலேஷனில். ஸோ எல்லாத்துக்கும் வேலை, எல்லாத்துக்கும் சாப்பாடு, எல்லாத்துக்கும் துணிமணி, எல்லாத்துக்கும் தங்குற இடம், இதெல்லாமே எல்லாத்துக்கும் வருமானம், இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்